ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் நம்ம யூனியன் பட்ஜெட் 2026-27 ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ யூனியன் பட்ஜெட் 2026-27 ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.2. ஸோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் 2015-16 ஸோ அந்த டைமில் கொண்டு வந்தது அந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா PMAY 2.2. ஓகே, ஸோ இது எதுக்காக? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வழங்க ஆவாஸ் அப்படின்னா வீடு இல்லையா? ஸோ வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வழங்குற ஒரு ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ அதன்படி ஒரு வீட்டுக்கு 3 லட்சம் நிதி ஒதுக்குவாங்க. சரிங்களா? ஸோ அந்த கவர்மெண்ட் சொல்கிற அந்த கட்டமைப்பில் நம்ம அந்த வீடை கட்டணும். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக 2024 அந்த ரேஞ்சிலே முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போது அதோட 2.0 வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் வீடு இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஸ்கீம் அதோட முடிக்க முடியாது அப்படின்றனால பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 ரிசீவ்டு அலோகேஷன் ஆஃப் 82,000 crore, அதாவது 82,000 கோடி இந்த ஸ்கீமுக்காக ஒதுக்கியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா 3 கோடி வீடுகள் கட்டுவதற்காக. சரியா? ஸோ 3 கோடி அடிஷ்னல் வீடு. ஸோ ஆல்ரெடி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் தொடங்கி அது முடிஞ்சிடுச்சு. ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு வீடு வேணுன்றதுனால பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 தொடங்கி ஸோ அதுக்காக 82,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காக? கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்டுவதற்காக. ஸோ அப்படின்றத இங்கே சொல்ல வராங்க. சரி, ஓகே. ஸோ இதில் காமனாக தெரிஞ்சுக்கணும், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட மத்திய அரசு திட்டம். அதன்படி ஒரு வீட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்து யூனியன் பட்ஜெட் 2026-27 அடுத்து நம்ம பார்க்க போகிறது விக்சித் பாரத் ஸ்டார்ட் அப் நான்சென்ஸ், அதாவது விக்சித் பாரத் ஸ்டார்ட் அப் நிதி. ஸோ பாருங்கள், இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேக்ஸு. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா கேன்சல் பண்ணுறாங்க, அபாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஏஞ்சல் டேக்ஸ் கேன் பி கம்ப்ளீட்லி அபாலிஷ்ட் ஃபார் ஆல் கிளாஸஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் டு ஃபாஸ்டர் எ ராபஸ்ட் டீப் டெக் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம். ஓகே, இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்கள். டீப் டெக் அப்போ நமக்கு டெக்னாலஜினா தெரியல. ஸோ டெக்னாலஜி அப்படின்ற தொழில்நுட்பம், டீப் டெக் அப்படின்னா ஆள் தொழில்நுட்பம், அதாவது ஃப்யூச்சர். இப்போ நம்ம வந்துட்டு ஏஐயோட ஸ்டார்டிங்கான டைமில் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஏஐ தான் இன்னும் ஃப்யூச்சர்லேயும் இருக்க போகுது. இன்னும் அதிகமாக ஏஐயோட வளர்ச்சி இன்னும் இப்போ தான் இனிமேல் தான் அபரிவிதமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கும் அந்தளவுக்கு ட்ராபேக் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதை அலசி ஆராயிறாங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன யோசிப்பாங்க? நிறைய பேர் அந்த ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ண தான் யோசிப்பாங்க இல்லையா? ஏன்னா இதுதான் ஃப்யூச்சர் அப்படின்றப்போ எல்லாருக்குமே ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதான ஒரு ஆர்வமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வரான்னு பாருங்கள். ஜென்ரலாகவே ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான டேக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அதுக்கு பேர் தான் இந்த ஏஞ்சல் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போது இந்த ஏஞ்சல் டேக்ஸை ஏன் வந்துட்டு இந்த டீப் டெக், ஃபஸ்ட் டீப் டெக்னா என்னென்னு புரியுது இல்லையா? ஆள் தொழில்நுட்பம், அதாவது தொழில்நுட்பத்துலேயுமே ஃப்யூச்சரை நோக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தை தான் டீப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, ஆள் தொழில்நுட்பம். ஸோ இப்போ அந்த ஆள் தொழில்நுட்பத்துக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஏஞ்சல் டேக்ஸை கட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக, ஏன்னா இந்த ஆள் தொழில்நுட்பம்ன்றது இப்போ வர்ற ப்ராஃபிட் கிடையாது. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஏஐக்கு, அதாவது ஒரு ஃப்யூச்சரான டெக்னாலஜிக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு இப்போ ப்ராஃபிட் வராது. அப்போது இப்போவே நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட டேக்ஸ் வாங்கினாங்கன்னா எனக்கு இன்வெஸ்ட் பண்ண மனசு வருமா? மனசு வராது இல்லையா? ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்க, எனக்கு டீப் டெக்குக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும், அந்த டைத்தில் அவங்களுக்கு அப்போ அதில் ப்ராஃபிட்டும் வராது அப்படின்றப்போ ஸோ அந்த ஏஞ்சல் டேக்ஸை கட் பண்ணால் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த டேக்ஸ்னால நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அந்த ஏஞ்சல் டேக்ஸ்னு அதுதான். இப்போ நான் டீப் டெக் பாலிசிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் கட்டணும், அதுக்கு பேர் தான் ஏஞ்சல் டேக்ஸ். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த டீப் டெக் ஸ்டார்ட் அப், அதாவது ஆள் தொழில்நுட்பத்துக்காக ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குறாங்க, அதுக்காக ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் டேக்ஸை ரத்து பண்ணுறாங்க. ஸோ இது இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ உங்களுக்கு எக்ஸாம்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ எதற்காக இந்த ஏஞ்சல் டேக்ஸை கட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். டீப் டெக் பாலிசிக்கான எக்கோசிஸ்டம், ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம், இந்த தொழில்நுட்பத்துக்கு மட்டும்தான் அந்த ஏஞ்சல் டேக்ஸை கட் பண்ணியிருக்காங்க, டோட்டலாலாம் ரத்து பண்ண கிடையாது. சரியா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லைடு இருக்குது அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு 35 ஸ்லைடு பார்த்துருக்கோன்னா இந்த 35 ஸ்லைட்லேயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்கலாம், நீங்கள் ஸ்லைடை பார்க்கும்போது சரி, வீடியோ பார்க்கும்போது சரி, உங்களோட மைண்ட் செட் எல்லாமே அப்படி தான் இருக்கும். சரி, இந்த ஒரு இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சோர்ஸை பார்த்து படிக்கிறீங்கன்னா கூட இது எக்ஸாமில் எப்படி கேட்கலாம், எந்த மாதிரியான ஆப்ஷன் அவங்க ஃப்ரேம் பண்ணலாம், இந்த மைண்ட் செட்டோடையே படித்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷனை பார்த்த உடனே கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம், கிளியர் கட்டாக நம்ம ஆன்சர் எடுத்துருவோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 2 டாபிக், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பார்த்துருக்கோம். ஒன்று எக்கனாமிக் சர்வே, 2வது பட்ஜெட். சரி, ஸோ அப்கமிங்கில் வர சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லையுமே எக்கனாமிக் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ், ஏன்னா எக்கனாமிக் பேஸில் கேட்டாலே கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேட்பாங்க. இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துகிட்டா நமக்கு என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆகும், பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, அண்ட் தென் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் எல்லாமே கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்படி கவர் ஆகும்போது இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா தான் கேட்பாங்க. அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாவை எங்கேருந்து எடுப்பாங்க,
அவங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் வேணும் இல்லையா, அந்த சோர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்த எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்டும். சரியா? ஸோ நான் ரொம்ப செலக்ட் பண்ணி ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக இந்த பாயிண்ட்டை கிளியர் கட்டாக தெளிவாக பார்த்துட்டு போனாலே போதும். இந்த எக்கனாமிக் பேஸ் பண்ணி கேட்குற எல்லா கொஸ்டினுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட். அதாவது 16வது நிதிக்குழு அவங்களுடைய அறிக்கை. இதை பேஸ் பண்ணி எப்படி எக்ஸாமில் கேட்க போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம அடுத்த கான்செப்டாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன். ஒரு பேசிக்கான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஃபினான்ஸ் கமிஷனா என்ன, இந்த அமைப்பு எப்போ உருவாச்சு, சரியா? ஓகே, ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன்ற அமைப்பு நம்முடைய அரசியலமைப்புலேயே சொல்லப்பட்டிருக்கு. 1950லேயே சொல்லப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா ஆர்டிகல் 280. இதே நமக்கு பாலிட்டி பேஸ் பண்ணி அதிக தடவை கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கு, இல்லை ஆர்டிகல் 280 எதை பற்றி பேசுது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 280 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்தியாவோட குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி இருக்காங்களே, ஸோ அவங்க ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஒரு நிதிக்குழுவினை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது ஆர்டிகல் 280 படி ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு, அந்த வருஷம் முக்கியம், எவ்ரி 5 இயர்ஸ், ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஒரு நிதிக்குழுவை யார் உருவாக்குறாங்க, இந்தியாவோட பிரசிடென்ட்டு உருவாக்குறாங்க அப்படின்ற கான்ஸ்டியூஷன்லேயே பிஆர் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை ட்ராப் பண்ணும்போதே அதை சொல்லிட்டாரு, இந்தியாவுக்கு வந்து ஒரு நிதிக்குழு வேணும் அப்படின்றத சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ அப்போ அந்தளவுக்கு நிதிக்குழு ஏன் முக்கியம், அவங்களோட வேலை என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவுக்கு நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, பட்ஜெட்டில் என்ன பார்த்தோம், இந்தியாவுக்கு வருமானம் வருது. அந்த வருமானம் 2 வகையாக வருதுன்னு பார்த்தோம். என்னென்ன வகையில் வருது, டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ. வரி மூலமாக ஒரு சில வருவாய் வருது, வரி இல்லாத வருவாய் வருதுன்னு பார்த்தோம். அது எல்லாத்தையுமே இந்தியாவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்தியான்றது ஒரு கூட்டாட்சி அரசாங்கம். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து இருக்கிறது தான் ஒரு இந்தியா. அதாவது இந்தியா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் பிரதமர் சொல்கிறதா ரூலு அப்படின்ற மாதிரி இருக்கா, பிரதமர் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்தந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர்கள் இருக்காங்க, ஆளுநர்கள் இருக்காங்க. ஸோ அப்போது மாநிலங்களும் அதாவது இந்திய அரசாங்கமும் சேர்ந்த ஒரு கூட்டாட்சி நாடு தான் இந்தியா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு வர்ற மொத்த காசையும் அவங்களே வச்சுக்கிட்டா எப்படி, ஸோ அவங்க என்ன பண்ணணும், மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். ஸோ அப்படி பிரித்து கொடுக்கும்போது ஒன் சைடாக இருந்துடக்கூடாது இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கட்சி இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க, டெல்லி மீன்ஸ் மத்திய அரசாங்கம். ஸோ மத்திய அரசாங்கம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரான மாநிலங்களுக்கு மட்டும் அதிகமாக கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு மற்ற மாநிலங்கள் கம்மியாக கொடுத்தாங்கன்னா, ஸோ அப்போது எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், மொத்தமாக எவ்வளோ மாநிலங்களுக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்கறதுக்கு இருக்கிற அமைப்பு தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்தியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபாய் வருதுன்னா, அந்த 100 ரூபாயில் எத்தனை ரூபாயை இந்தியா வச்சுக்கிட்டு எத்தனை ரூபாயை மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதே சொல்லணும். அந்த ரூபாயை எவ்வளோ மாநிலங்களுக்கு என்னென்ன காரணத்துக்காக கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லணும். இப்படி சொல்கிற அமைப்பு தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபினான்ஸ் கமிஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது ஒரே ஒரு ஃபினான்ஸ் கமிஷன், இந்திய நிதிக்குழு மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1992, 93 உள்ளாட்சி அமைப்புகள் வர வர ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னாச்சு, மாநில நிதிக்குழு வந்து அதுக்கு ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி இப்போ உருவாயிடுச்சு. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1950 ஸ்டார்ட் ஆகுது இந்த நிதிக்குழு அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. 1950 முதல் நிதிக்குழு, அதோட தலைவர் யார் அப்படின்னா கேசி நியோகி. சரியா, அவர் தான் முதல் நிதிக்குழுவின் தலைவர். இதே நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒவ்வொரு நிதிக்குழு வந்து குடியரசுத் தலைவராக உருவாக்கப்பட்டுகிட்டே வருது. அதன்படி இப்போது 2026 நடைமுறைக்கு வந்தது 16வது நிதிக்குழு. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இப்போது இந்தியாவில் கரண்ட்டாக நடைமுறையில் இருக்கிறது 16வது நிதிக்குழு. எப்பொழுது நடைமுறை இருக்குது, இப்போ தான் 2026 ஏப்ரல் 1 தான் இந்த நிதிக்குழுவானது நடைமுறையில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ அடுத்து 5 வருஷத்துக்கு எது வரைக்கும், 2026 ஏப்ரல் 1னா 2031 மார்ச் 31, இந்த 5 ஆண்டுகள் காலத்துக்கு இந்த 16வது நிதிக்குழு தான் நடைமுறையில் இருக்கும். இவங்க சொல்கிற ரெக்கமெண்டேஷன் தான் நடைமுறையில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 16வது நிதிக்குழுவை யாரோட தலைமையில் உருவாக்கியிருக்காங்க. ஜென்ரலாக ஒரு நிதிக்குழுன்னு எடுத்துகிட்டா ஒரு ஆள் கிடையாது. ஒரு நிதிக்குழுவோட அமைப்பு பாருங்கள், அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, அதான் சேர்மன் சொல்லுவாங்க, ஒரு தலைவர். ஸோ அவருக்கு கீழே 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 4 உறுப்பினர்கள். ஸோ இந்த 5 பேரும் சேர்ந்தது தான் ஒரு நிதிக்குழுன்னு சொல்லுவாங்க. இந்த நிதிக்குழுவை உருவாக்குறது தான் பிரசிடென்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த 16வது நிதிக்குழுவை யாரோட தலைமையில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அரவிந்த் பனகாரியா 2026 16வது நிதிக்குழு அரவிந்த் பனகாரியா தலைமையில் உருவாக்கப்பட்டு நடைமுறையில் வந்திருக்கு. ஸோ இந்த அரவிந்த் பனகாரியா அப்படின்றவர் யார் அப்படின்னா நமக்கு தெரியல, நிதி ஆயோக் 2015
மத்திய திட்டக்குழுவுக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் நிதி ஆயோக். அந்த நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவராக இருந்த அரவிந்த் பனகாரியா தான் இப்போ 16வது நிதிக்குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2026 2031 இந்த ஆண்டு காலம் வரைக்கும் 16வது நிதிக்குழுவானது நடைமுறையில் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ அப்போ இந்த நிதிக்குழுனா என்ன, அது எப்படி நியமிக்கிறாங்க, யார் நியமிக்கிறாங்க, தென் இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 16வது நிதிக்குழு என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, அதை கவர்மெண்ட் எப்படிலாம் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த நிதிக்குழுவோட ரெக்கமெண்டேஷனை நம்ம ரெண்டாக பிரிப்போம். அதில் ஒன்று வெர்டிக்கல் டெவல்யூஷன், இன்னொன்று ஹரிசாண்டல் டெவல்யூஷன். ஸோ அது என்ன வெர்டிக்கல் டெவல்யூஷன், ஹரிசாண்டல் டெவல்யூஷன் உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவுக்கு ஒரு 100 ரூபா வருது. சரியா? இந்த 100 ரூபாயை இந்தியா எவ்வளோ வச்சுக்கிட்டு மிச்சத்தை மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸாம்பிள் தான் இந்த நம்பர்ஸை சொல்கிறேன், இதை நீங்கள் ரொம்ப மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ஸோ இப்போது இந்தியா ஒரு 50 ரூபா வச்சுக்கிட்டு 50 ரூபாயை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க, மாநிலங்களில் எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து ஒரு 50 ரூபாய் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுதான் வெர்டிக்கல் டெவல்யூஷன். 50 நீங்கள் வச்சுக்கோங்க, 50 மாநிலத்துக்கு கொடுங்க, இது வெர்டிக்கல் டெவல்யூஷன். சரிங்களா? அதாவது வெர்டிக்கல் டெவல்யூஷன்னா செங்குத்து பகிர்வு. அப்போ இன்னொன்று இருக்குது ஹரிசாண்டல் டெவல்யூஷன், கிடைமட்ட பகிர்வு. ஸோ அப்படின்னா என்னென்னா இந்த 50 ரூபாயை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது என்னென்ன காரணத்துக்கு எவ்வளோ ரூபா, ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் தொகைனா ஒரு 10 ரூபா, காடுகளை டெவலப் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு 10 ரூபா, தென் மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10 ரூபா. ஸோ இந்த மாதிரி இந்த 50 ரூபாயை என்னென்ன காரணத்துக்காக பிரித்து கொடுக்குறாங்கன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்கு இல்லையா, இதை தான் ஹரிசாண்டல் டெவல்யூஷன், கிடைமட்ட பகிர்வுன்னு சொல்லுவாங்க. சரி? ஓகே. ஸோ இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். The commission maintained the vertical devolution of central taxes to 41%. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு 100 ரூபாய் வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தில் 41 ரூபாய் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் இது. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு இதான் நடைமுறை இருக்க போகுது. சரியா? ஓகே. போன ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ 16வது நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ இதுக்கு முன்னாடி 15வது நிதிக்குழு நடைமுறை இருந்திருக்கும் இல்லையா, யார் தலைமையில்? நந்தகிஷோர் சிங், NK சிங்னு சொல்லுவாங்க. அவர் தலைமையில் இருந்த 15வது நிதிக்குழு அவங்களும் இதே ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்தியாவுக்கு ஒரு 100 ரூபாயில் 41% மாநிலங்களுக்கு ஷேராக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த 14வது நிதிக்குழு OV ரெட்டி அவர் தலைமையில் இருந்த நிதிக்குழு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 42% சொல்லியிருந்தாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 14வது நிதிக்குழுவே அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 16 வந்துருச்சு இல்லையா, 10 வருஷத்துக்கு முன்னாடி 14வது நிதிக்குழு வரும்போது 42% சொல்லியிருக்காங்க. அது ஏன் ஒரு % குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க, ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, ஜம்மு காஷ்மீர் அப்போ மாநிலமாக இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிடுது, 2 யூனியன் பிரதேசமாக பிரிஞ்சிருது. ஸோ அதனால் அந்த 1% மாநிலங்களுக்கு குறைச்சிட்டு ரிமைனிங் 1% அந்த யூனியன் டெரிட்டரிக்குன்னு சொல்லி மாற்றிக்கிறாங்க. சரியா? ஓகே. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா 14வது நிதிக்குழு ரெக்கமெண்டேஷனில் மாநிலங்களுக்கு 42% இருந்தது. 15வது ஃபினான்ஸ் கமிஷன் வரும்போது 41% குறைஞ்சது. ஏன் அந்த 1%னா ஜம்மு காஷ்மீர்ன்றது மாநிலமாக இல்லாமல் யூனியன் பிரதேசமாக மாறிச்சு இல்லையா, அதனால் அந்த 1% அந்த ஸ்டேட்டுக்கு கட்டாயிருக்கும். அதே ரெக்கமெண்டேஷனை தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க மீன்ஸ் 16வது நிதிக்குழுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 100 ரூபாயில் 41%, அதாவது 100%ல் 41% மாநிலங்களுக்கு ஒதுக்கணும். இதுதான் வெர்டிக்கல் டெவல்யூஷன். ஸோ அப்போ 16வது நிதிக்குழு எவ்வளோ வெர்டிக்கல் டெவல்யூஷன் சொல்லியிருக்காங்க, 41% சொல்லியிருக்காங்க. கிளியரா? இதுதான் இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹரிசாண்டல் டெவல்யூஷன். ஸோ ஹரிசாண்டல் டெவல்யூஷன் நான் சொன்னலையா, அந்த 41%னா ஒரு 100 ரூபாயில் 41 ரூபாய் மாநிலங்கள் தரப்போகிறாங்க. அதில் என்னென்ன காரணத்துக்கு எவ்வளோ தரப்போகிறாங்க அப்படின்றது தான் ஹரிசாண்டல் டெவல்யூஷன் நம்ம பார்த்தோம். ஓகே. இல்லை என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஹரிசாண்டல் டெவல்யூஷன் யூட்டிலைசஸ் அப்டேட்டட் வெயிட்டேஜஸ் ஃபார், ஏதாவது என்னென்ன காரணங்களுக்காகலாம் அதை பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா வருவாய் தூரம். ஸோ வருவாய் தூரம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் ஒரு 28 மாநிலங்கள் இருக்குது, ஒரு 8 யூனியன் பிரதேசம் இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரே மாநில வருமானம் வருமா, அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவான்னு எடுத்துகிட்டா ஒரு டூரிஸ்ட் பிளேஸு நிறையா வருமானம் வரும். ஸோ தமிழ்நாடுன்னு எடுத்துகிட்டா ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளேஸ், அதை பேஸ் பண்ணி வருமானம் வரும். அப்போது எல்லா மாநிலத்துக்கும் ஈக்குவலான காரணங்கள் ஈக்குவலான வருமானம் வராது. சில மாநிலத்துக்கு அந்த அவங்களோட புவியியல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அதிக வருமானம் வரும், சில மாநிலங்களுக்கு வருமானம் கம்மியாக வரும். அப்போ இந்தியா தான் அந்த மாநிலங்களுக்கு வருமானம் கொடுத்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வருவாய் தூரம்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு 100 ரூபாய் வருவாய் வருதுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். சரி, இதுவே வந்துட்டு ஒரு பீகாருக்கு 50 ரூபாய் வருமானம் வருது. இப்போ இந்தியா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா யாருக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணணும், யாருக்கு வந்துட்டு கம்மியான காசு இருக்கோ அவங்களுக்கு தான் அதிகமான சப்போர்ட் தேவைப்படும். இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் 90 மார்க் எடுக்கிறான், இன்னொரு பையன் 40 மார்க் எடுக்கிறான்னா டீச்சர் யாருக்கு அதிகமாக எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், அந்த 40 மார்க் எடுக்கிற பையனை தான் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, இந்த வருவாய் தூரம்னு சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 100 ரூபாய்க்கும் இவங்க சம்பாதிக்கிற 50 ரூபாய்க்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் வருவாய் தூரம்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து மக்கள் தொகை. ஸோ மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரியும் கொடுக்கணும் இல்லையா, ஒரு சில மாநிலங்களில் அதிகமான மக்கள் தொகை இருக்கும், அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஃபண்டு தேவைப்படும். அப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரியும்
பிரித்து கொடுக்கணும். தென் காடுகள் மற்றும் சூழலியல். ஸோ எந்த மாநிலங்கள் காடுகளை காடுகளை டெவலப் பண்ணால் நான் காசு தருவேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு 5% தர்றேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அப்போ காடுகள் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதுக்காக காசு கொடுக்குறாங்க. தென் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்கள் தொகை செயல்திறன். அதாவது மக்கள் தொகை இருந்தால் காசு கொடுக்கணும், அது கட்டாயம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக எது கொடுக்குறாங்கன்னா மக்கள் தொகை செயல்திறன்னா மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நீ போன வருஷத்தை விட இந்த வருஷம் நீ மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணியிருக்கன்னா அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா காசு தரேன் அப்படின்னு சொன்னால் மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க, அதுக்காக மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில மெஷர் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு சில காசு வந்து ஒதுக்குறாங்க. ரெண்டாவது வரி முயற்சி. இது வந்து புதுசாக சேர்த்துருப்பாங்க. அதாவது வரி முயற்சினா இந்தியாவுக்கு வர்ற ஜிடிபியில் அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அதுக்கு அந்த மாநிலத்தோட பங்கு இருக்கும் இல்லையா. நம்ம போன கிளாஸில் அதாவது எக்கனாமிக் சர்வே பார்க்கும்போது பார்த்தோம், இந்தியாவுக்கு வர மொத்த ஜிடிபியில் தமிழ்நாடு மட்டுமே 9.4% பங்களிப்பு கொடுத்துருக்கான்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த மாதிரி மாநிலங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்போ அதுக்கு சில காசு நாங்கள் தர்றோம். அப்போ என்ன பண்ணுவாங்க மாநிலங்கள், வரி வர்றதுக்கான வழியை வந்து அதிகப்படுத்துவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக இந்த காசை பிரித்து கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹரிசாண்டல் டெவல்யூஷன், கிடைமட்ட பகிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஓகே. ஸோ இப்போ நான் எல்லாமே எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அப்போ ரியல் டைமாக என்ன காரணத்துக்கு எவ்வளோ தர்றாங்க இந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். போன 15வது ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழு வந்துட்டு என்ன காரணத்துக்கு எவ்வளோ % காசு கொடுத்தாங்க, இப்போ 16வது நிதிக்குழு அது எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கிளியராக பாருங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், இருக்கிறதுலே அதிகமாக இந்தியாவுக்கு கொடுக்குற அதிகமான காசு என்ன காரணத்துக்காக அப்படின்னா இந்த இன்கம் டிஸ்டன்ஸ் தான். அதாவது வருவாய் தூரம். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியா ஒரு வருவாயை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இதில் தமிழ்நாட்டோட வருமானம் ஒரு 990 ரூபா இருக்குது, பீகாரோட வருமானம் ஒரு 500 ரூபா தான் இருக்குது. அப்படின்னா இப்போ இந்தியா யாருக்கு அதிகமாக காசு தரணும், இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ரேட்டு. சரி, இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ரேட்டு. இது அப்படின்னு எக்ஸாம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாமில் 100 மார்க்குன்றது அதிகமான மார்க்கு. அந்த 100 மார்க்கில் ஒரு பையன் 90 மார்க் எடுக்கிறான், இன்னொரு பையன் 40 மார்க் எடுக்கிறான்னா அப்போ 40 மார்க் எடுக்கணும் தான் நம்ம அதிகமான எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இன்கம் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. யார் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு காசு அதிகமாக தருவாங்க. சரியா, அப்போ ஒரு 100% காசை வந்து மாநிலங்களுக்கு ஒதுக்குறாங்கன்னா அது அதிகமான காசு என்ன காரணத்துக்காக ஒதுக்குறாங்கன்னு பாருங்கள். அரௌண்ட் 45%. இது வந்து 15வது நிதிக்குழுவில். இப்போது 16வது நிதிக்குழுவின் படி 2.5% கம்மி பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ என்ன காரணத்துக்காகனா வருவாய் தூரம் இருக்கிறதுலே மெயினான ரீசன் என்ன ரீசனாக இருக்குது அப்படின்னா வருவாய் தூரம் தான் மெயினான ரீசனாக இருக்குது அந்த காசு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஓகே. ரெண்டாவது மக்கள் தொகை. ஸோ மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு அதிகமான செலவு இருக்கும், அப்போ அதிகமான காசு தேவைப்படும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஃபினான்ஸ் கமிஷன் 15வது ஃபினான்ஸ் கமிஷன் 15% அதுக்காக வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 16வது நிதிக்குழுவின் படி 2.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 17.5% எதுக்காக கொடுக்குறாங்க, மக்கள் தொகைக்காக மட்டுமே கொடுக்குறாங்க. தென் டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், இது ரொம்ப முக்கியம். மக்கள் தொகைக்காக கொடுத்தா மட்டும் போதாது. அப்போ மக்கள் தொகையாக காசு கொடுத்தா மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க, மக்கள் தொகை டெவலப் பண்ணிகிட்டே போவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க, குழந்தை பிறப்பு விகிதம். ஒரு தாய்க்கு இவ்வளோ குழந்தை இருக்கணுன்ற ஒரு ரேட் இருக்குது. ஸோ அப்போ அந்த ரேட்டை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் காசு தரோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 2015 அதுக்கு 12.5% வரைக்கும் காசு கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் காசு கொடுக்குறாங்க. எவ்வளோ, 10%. எதுக்காக, டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், மக்கள் தொகைக்காக கிடையாது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு 10% காசு கொடுக்குறாங்க. அப்போ இந்த 10% காசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தலை அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு இது வராது. இல்லை சில மாநிலங்கள் நல்லா கட்டுப்படுத்துகிறாங்கன்னா அந்த மாநிலத்துக்கு ஃபுல் அமௌண்ட்டு வரும். சரியா, ஓகே. அடுத்து பரப்பளவு. ஸோ பரப்பளவு பேஸ் பண்ணி காசு கொடுக்குறாங்க. பட் ஆனால் இது ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருக்கு பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி பரப்பளவில் பெரிய மாநிலமாக இருந்தால் அப்போ அந்த மாநிலத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய காசு தேவைப்படும் அப்படின்றதுக்காக 15% கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போயும் கொடுக்குறாங்க, ஆனால் 5% கம்மியாக கொடுக்குறாங்க, 10% கொடுக்குறாங்க. தென் ஃபாரஸ்ட் மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ காடுகளை டெவலப் பண்ணால் 15வது ஃபினான்ஸ் கமிஷன் 10% வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அமௌண்ட்டுக்கு. இப்போயும் அதே 10% தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் தான் மாற்றம் இல்லாமல் இருக்குது. இதிலே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அடுத்து பார்க்குறது தான் பாருங்கள், இந்த 2 டேக்ஸ் அண்டு ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸு கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டேக்ஸ் அண்டு ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் அதுக்காக 2.5% கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்கள் டேக்ஸ் அதிகப்படுத்துகிறீங்க இல்லை உங்களுடைய ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் அதிகப்படுத்துகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்குன்னு சொல்லி பெருசாக எதுவும் தரல. ஆனால் அதுக்கு பதிலாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது இப்போ தான் புதுசாக சேர்த்துருக்காங்க. இது 15வது நிதிக்குழுவில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது.
என்ன கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியாவோட ஜிடிபிக்கு அந்த மாநிலம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். இப்போ தமிழ்நாடு 9.4% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அதிகமாக பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அதிகமான காசு வரும். அப்போ எந்த மாநிலம் இந்தியாவோட ஜிடிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுக்கு நாங்கள் 10% கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் புதுசாக சேர்த்தது எக்ஸாமில் அதிகமாக கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிறது இந்த ஏரியா. இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். ரிமைனிங் உள்ளதுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, எக்ஸாமில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஞாபகம் வரும். சரியா, இதை தான் ஹரிசாண்டல் டெவல்யூஷன் சொல்கிறாங்க. கம்பேரிசன் சார்ட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கூட நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி பாராமீட்டர். அதாவது முதல் முறையாக இந்த 16வது நிதிக்குழுவோட ரெக்கமெண்டேஷனில் எதை சேர்த்துருப்பாங்க அப்படின்னா ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் சேர்த்துருப்பாங்க. எந்த மாநிலம் இந்தியாவோட ஜிடிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அதுக்காக 10% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து புதிதாக சேர்க்கப்பட்டது, அதனால் கேட்கலாம். ஓகே, இதை அதுக்கப்புறம் வேறு எதாவது ரிமூவ் பண்ணியிருக்கான்னு கேட்பாங்க. அதாவது 15வது நிதிக்குழுவில் நடைமுறையில் இருந்து 16வது நிதிக்குழுவில் நடைமுறையில் இல்லாத ஒரு கான்செப்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா டேக்ஸ் அண்டு ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ். அதாவது நீங்கள் ஏதாவது புதுசாக டேக்ஸை அறிமுகப்படுத்திருக்கீங்க அல்லது உங்கள் மாநிலம் சார்ந்து ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் அதிகப்படுத்திருக்கீங்கன்னா அது அந்த மாதிரி இதை கட் பண்ணியிருக்காங்க. அதை கட் பண்ணி அதுக்கு போல் என்ன சேர்த்துருக்காங்க, கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, ஓகே, பாருங்கள், தேசிய ஜிடிபி பங்களிப்புன்றது சேர்த்துருக்காங்க. இது எதுக்கு பதிலாக பழைய வரி மற்றும் நிதி முயற்சிகள் அளவுகளுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது பாருங்கள், ஃபிசிக்கல் கன்சாலிடேஷன் பாத், நிதி ஒருங்கிணைப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதுவும் எக்ஸாமில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதாவது நம்ம பட்ஜெட் எடுக்கும்போது நான் சொன்னேன், இந்தியாவோட வருமானம் 36.5 லட்சம் கோடி இருக்குது, ஆனால் செலவு என்னமோ 53.4 லட்சம் கோடி இருக்குது. அப்போது அந்த 15 லட்சம் கோடி கிட்ட நம்ம கடன் வாங்குற மாதிரி இருக்குது. இந்த 15 லட்சம் கோடின்றது இந்தியாவோட ஜிடிபியில் 4.3% இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், இந்த 4.3%ன்றத நிதிக்குழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3.5% குறைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு நாடு மீன்ஸ் இந்தியா தன்னுடைய கடன் அளவை எதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணணும், தன்னுடைய ஜிடிபியில் 3.5%க்குள்ளே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி நிதிக்குழு மாநிலங்களுக்கும் ஒரு கிரிட்டீரியா வச்சுருக்காங்க. ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தோட சொந்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம் இல்லையா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அந்த சொந்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% அளவுக்கு தான் ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை மெயின்டைன் பண்ணணும். ஃபிசிக்கல் டெஃபிசிட்னா என்ன, நிதி பற்றாக்குறை. பார்த்தோம் இல்லையா, வருமானத்துக்கும் செலவுக்கும் இருக்கிற கேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மாநிலம் கடன் வாங்கலாம், கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாநிலம் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக அவங்களுடைய மக்களின் நலனுக்காக கடன் வாங்கலாம். பட் கடன் வாங்குறதுன்னு ஒரு அளவு இருக்கணும். என் மக்களுக்கு இது தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடன் வாங்குறதுக்கு அளவு இல்லைன்னா என்ன ஆகும். இப்போ ஒரு கவர்மெண்ட் வர்றாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டு தன்னுடைய தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக நிறைய அதிகமாக நான் மாட்டுக்கு அது தருவேன் இது தருவேன் வாக்குறுதிகள் நிறையா கொடுத்துட்டாங்க அப்படின்னா கடன் அதிகமாயிரும் இல்லையா. அப்புறமா நான் மக்களுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி ஆச்சுன்னா அந்த மாநிலத்தை சமாளிக்கிறது கஷ்டம். அதனால் என்ன சொல்கிறாங்க, கடன் வாங்கிக்கோங்க, பட் அந்த கடன் எப்படி இருக்கணும், உங்களுடைய மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 3%க்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லா ஸ்டேட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை, அந்த ரேஞ்சுக்கு இன்னும் வரல. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க நிதிக்குழு, அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் 2031 நீங்கள் 2031க்குள்ளே இதை அடையிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எதை அடையிறதுக்கு, அந்த உங்களுடைய கடன் அளவு உங்களுடைய ஜிஎஸ்டிபிக்குள்ளே 3% இருக்கணும். அப்போ ஒன்று நீங்கள் வாங்குற கடனை கம்மி பண்ணுங்கள், அப்படி இல்லைனா உங்கள் உள்நாட்டு உற்பத்தியை அந்த கடனை வச்சு அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகே. ஸோ இதில் தமிழ்நாடு பார்த்துட்டோன்னா கரெக்டாக இருக்காங்க, லெவலாக இருக்காங்க. போன பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டோட அந்த ஜிஎஸ்டி அந்த ஃபிசிக்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறை தமிழ்நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் தமிழ்நாடு கடன் அளவில் ஓரளவு கண்ட்ரோலாக இருக்காங்க. பட்டு ஆனால் தொகைன்னு பார்த்துட்டோன்னா கடந்த சில ஆண்டுகளில் கடன் தொகை தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கல் டெஃபிசிட் நிதி பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக கடன் வாங்குகிறோம். அந்த கடனுக்கு ஒரு அளவு இருக்குது, அதை தான் ஃபினான்ஸ் கமிஷன் சொல்கிறாங்க. அது இந்தியாவுக்கு 3.5%க்கு இருக்கணும், அதுவே மாநிலமாக இருந்துச்சுன்னா 3%க்கு இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா கூட அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி கம்மி பண்ணிகிட்டே வரணும்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த 2 நம்பர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்து ரீடிஃபைன்டு டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெமோக்ராட்டிக் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்ன, மக்கள் தொகை கண்ட்ரோல். டெமோக்ராஃபினா மக்கள் தொகை, டெமோக்ராட்டிக் பெர்ஃபார்மன்ஸ்னால் மக்கள் தொகை கண்ட்ரோல். ரெண்டுக்குமே ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுறாங்க, காசு வந்து கொடுக்குறாங்க. மக்கள் தொகை இருந்துச்சுனாலும் வேறு வழி கிடையாது, செலவாகும், அதுக்காக நம்ம காசு கொடுத்தாகணும். பட் அதுக்கு மட்டுமே கொடுத்தோன்னா எல்லோரும் மக்கள் தொகையை டெவலப் பண்ணிட்டே போவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணுற மாநிலத்துக்கும் காசு கொடுக்குறாங்க. ஓகே, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போன டைமோட இந்த டைம் கம்மியான காசு கொடுக்குறாங்க.
15வது நிதிக்குழு ரெக்கமெண்டேஷன் படி மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணால் அதுக்கு 12.5% வெயிட்டேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க? 10% தான் கொடுக்குறாங்க. பட் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, ஆனால் அதை கம்மி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பட் இப்போவும் மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா 10% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இந்த மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாநிலம் உண்மையிலே மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா டிஎஃப்ஆர்னு சொல்லக்கூடிய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், இதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டினா ஒரு தாய்க்கான கருவுறுதல், ஒரு தாய்க்கு இத்தனை குழந்தை இருக்கும் ஆவரேஜாக. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம்னா டிஎஃப்ஆர் வந்து 1.4 தான் இருக்குது. ஒரு தாய்க்கு 1.5 குழந்தை கூட கிடையாது. அதாவது 10 தாய் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு 14 குழந்தைங்க அப்படின்ற மாதிரி தான் ரேஷியோவில் இருக்குது. ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் இதுக்கு பதிலாக, இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டிக்கு பதிலாக எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1971 2011 இந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் தொகை வந்து எவ்வளோ, அந்த ரேட் வந்து எவ்வளோ மாறி இருக்குது, 1971 இருந்த அந்த பர்சன்டேஜ்லேருந்து 2011 எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்து இதுக்கான காசை வந்து கொடுக்குறாங்க. இது டெமோக்ராட்டிக் பெர்ஃபார்மன்ஸுக்கானது. சரியா? ஓவராலாக 12.5லேருந்து 10% அது குறைஞ்சிருக்குன்றதையும் நம்ம பார்த்துக்குறோம். ஓகே. ஸோ தமிழ்லேயும் அதே தான் இருக்கும், உங்களோட பார்த்துக்கோங்க. என்ன சேஞ்சுனா, இது வரைக்கும் அந்த டிஎஃப்ஆர் பேஸ் பண்ணி கொடுத்தாங்க. பட் இப்போ அப்படி கொடுக்காம 1971 மற்றும் 2011 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட மக்கள் தொகை வளர்ச்சி அடிப்படையாக கொண்டு 1971 எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரி காசு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து டோட்டல் அவுட்லே ஃபார் கிராண்ட் இன் எய்டு. அதாவது இந்த நிதிக்குழுவில் இன்னொன்று என்ன புதுசாக சொல்லியிருக்காங்கன்னா, மானியங்கள் கொடுக்கணும். யாருக்கு? பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரங்கள் கொடுத்து மானியங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாடு வந்து டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க. இல்லை என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 5 ஆண்டு காலத்திற்கு, அதாவது நம்ம ஒரு நிதிக்குழுனா அவங்களோட ரெக்கமெண்டேஷன் எத்தனை வருஷத்துக்கு பொருந்தும்? அடுத்த 5 வருஷத்துக்கு பொருந்தும்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு மொத்தம் 9.47 லட்சம் கோடி, சரியா, அரௌண்ட் 9.5 லட்சம் கோடி மானியமாக வழங்க ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. யாருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம், லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு. சரியா? இந்தியாவில் லோக்கல் கவர்மெண்ட்டை ரெண்டாக பிரிப்போம், ரூரல் லோக்கல் கவர்மெண்ட்டு, அர்பன் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ இவங்க 2 பேருக்கு சேர்த்து அந்த மானியம் எவ்வளோ கொடுக்குறாங்க? 9.47 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன் 16வது நிதிக்குழுவோட ரெக்கமெண்டேஷனில். சரி, ஓகே. பாருங்கள், இது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரௌண்ட் 7.90 லட்சம் கோடியாகவும், பேரிடர் மேலாண்மைக்கு 1.55 லட்சம் கோடியாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. சரியா? இது 2 தான் பிரிச்சிருப்பாங்க. நகர்ப்புறங்களுக்கு இவ்வளோ, லோக்கல் அதாவது பஞ்சாயத்துக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. எனிவே நமக்கு காமனாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, 16ஆம் நிதிக்குழு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மானியங்களுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோ? 9.5 லட்சம் கோடி கிட்ட நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது யாருக்கான மானியம் அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியம். இதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியம்னு தனியாக பிரிக்கிறாங்க. அது போக ஒரு 1.5 லட்சம் கோடியை பேரிடர் மேலாண்மைக்குன்னு தனியாக பிரிக்கிறாங்க. இந்த நம்பர்ஸ் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கணும். தென் யாருக்குன்னு கேட்டாங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். சரியா? அவ்வளோதான். இதோட நமக்கு 16வது நிதிக்குழுவோட ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு முடியுது. ஸோ கண்டிப்பாக இந்த 3 ஏரியா, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு எக்கனாமிக் சர்வே, தென் 2வது யூனியன் பட்ஜெட்டு, தென் 3வது 16வது நிதிக்குழுவோட ரிப்போர்ட், அதாவது அரவிந்த் பணக்காரியா தலைமையிலான 16வது நிதிக்குழுவின் ரிப்போர்ட். ஸோ இந்த 3 ஏரியாவில் நம்ம அதிகமான நம்பர்ஸ் பார்த்துருப்போம். இந்த நம்பர்ஸை டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமில் ஓரளவுக்கு அந்த டைமில் படித்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் எக்ஸாமில் போயிட்டு ஆப்ஷனை பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும், எந்த நம்பர்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். மறுபடியும் ஒரு தடவை இந்த பிடிஎஃப் நல்லா ரீகால் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் பொறுமையாக படிச்சிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்ற கருத்து புரியும். அதே மாதிரி நம்ம கிளாஸில் உள்ள சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே எக்ஸாமில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரியா? ஓகே. ஸோ இதை ஒரு சில நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்கீம் பார்ப்போம். கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்கீம், அதுதான் விபிஜி ராம்ஜி பில். அதை ரீசெண்டாக கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கு மாற்றாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், நமக்கு தெரியும் இல்லையா, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஸோ இந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், இதுக்கு பதிலாக இப்போது அரசாங்கம் புதுசாக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த விபிஜி ராம்ஜி பில். ஓகே. ஸோ இந்த ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பாருங்கள். விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமின். இதுக்கு முன்னாடி இருந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்டுக்கு பதிலாக இது கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது 100 நாள் வேலை திட்டம் ஜென்ரலாக சொல்லுவோம், அதுதான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அதுக்கு மாற்றாக இது கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதுக்கு இதுக்குள்ளே என்ன வித்தியாசன்றதை மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ புதுசாக கொண்டு வந்த திட்டம் பேர் விபிஜி ராம்ஜி. இதுக்கு ஃபுல் ஃபார்மே கேட்பாங்க, கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன், இதுதான் அதுக்கான ஃபுல் ஃபார்மு.
ஓகே. ஸோ இதில் நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது அதுக்கும் இதுக்கு எல்லாம் டிஃப்ரென்ஸ், ஏன் இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு மெயினான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நமக்கு தெரியும் மகாத்மா காந்தி எம்ஜிஎன் ரேகா இதுக்கு கீழே நமக்கு தெரியும் 100 நாட்கள் வேலை தருவாங்க. ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் 100 நாட்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் தெரிஞ்சதே 100 நாள் வேலை திட்டம் தான் தெரியும் இல்லையா. காரணம் என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு 100 நாள் வேலை தருவாங்க, அதையே மாற்றுறாங்க. ஸோ இந்த புதிய சட்டத்தின்படி ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் 125 நாட்கள் வேலை வாய்ப்பானது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் ரெண்டாவது நிதி பகிர்வு. ஸோ மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இது இருக்கும்போது இந்த 100 நாள் வேலைக்கான மொத்த செலவையும் மத்திய அரசே தான் ஏற்றுக்கிட்டாங்க. 100% மத்திய அரசே தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து புது சட்டத்தின்படி 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. இது ஒரு சில மாநிலம், அதாவது எல்லா மாநிலத்தும் கிடையாது, சில சிறப்பு மாநிலங்கள், இந்த யூனியன் பிரதேசங்கள், வடகிழக்கு மாநிலங்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மத்திய அரசு 90% கொடுத்துட்றாங்க. அந்த மாநிலங்கள் ஒரு 10% வந்துட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் ரெண்டாவது ஒரு அந்த 15 நாள் கேப்புக்குள்ளே வேலை இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஓகே. தென் இன்னொன்று, இது ரொம்ப முக்கியம், வேலை நிறுத்த காலம். அதாவது அந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் படி வருஷம் முழுவதும் அந்த கண்டினியூஸாக வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கேப் அது கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க. பட் இந்த சட்டத்தில் என்ன சொல்லலான்னு பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 60 நாளுக்கு அந்த பிரேக் விட்டுருப்பாங்க. 60 நாளுக்கு வேலையே இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த காரணம் என்ன அப்படின்னா, அந்த 60 நாளுமே அந்த அறுவடை காலமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த காட்டு வேலைக்கு வந்து ஆள் கிடைக்க மாட்டாங்க, எல்லாருமே 100 நாள் வேலைக்கே போயிடுறாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த 60 நாளைக்கு பிரேக் விட்டுருப்பாங்க அந்த அறுவடை காலத்துக்காக. அது ஒரு முக்கியமான அப்டேட்டு. அடுத்து சேம், இந்த சம்பளம்ன்றது ஒரு 15 நாள் கேப்பில் வழங்கிடணும். இப்போ வேலைக்கு போகிறாங்கன்னா ரொம்ப நாளைக்கு சம்பளம் போடாமலே இருக்கக்கூடாது, 15 நாளைக்குள்ளே வழங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க, 15 நாட்களுக்குள்ளே சம்பளம் வழங்கிடணும். சப்போஸ் 15 நாளுக்குள்ளே வழங்காட்ட அப்படின்னா அதுக்கும் சேர்த்து ஒரு தொகையை வந்து அவங்களுக்கு ஒரு அலவன்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்து இந்த புது சட்டத்துக்கு கீழே என்னென்ன மாதிரியான துறைகளை ஃபோக்கஸ் பண்ணுறான்னு பாருங்கள். நீர் பாதுகாப்பு, கிராமப்புற உட்கட்டமைப்பு, வாழ்வாதார உட்கட்டமைப்பு, தீவிர காலநிலை தடுப்பு பணிகள், அதாவது இந்த பாலம் கட்டுறது, அப்புறம் இந்த அணைக்கட்டு கட்டுறது, தென் மரம் நடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கீம் நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரியா. ஸோ இதோட நம்ம எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். அடுத்த கிளாஸஸில் நம்ம பாலிட்டி பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.